மாம்பழ வடிவம் கொண்ட தீவு இன்றைக்கு அந்த மாம்பழ வடிவத்தை இழக்குதோ அதோட இந்த இலங்கை தீவோட கதை சரி. இந்த ஒரு சித்தர் வந்து சொல்லக்கூடியதெல்லாம் வந்து உண்மையிலே இந்த ஒரு கலியுகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஒரு 3-4 நாட்கள்லேயே வந்து இந்த டிட்வா புயல் வந்து அடிச்சது. இந்த பூமியில் உள்ள சாறு முழுதையும் புரிஞ்சுட்டான் மனுஷன். காரணம் சக்கதான் இருக்கு. இந்த ஆலயத்துல இதுவரைக்கும் எத்தனையோ சித்தர்கள் இங்க இருந்து இங்க இல்லாம மறைந்து போயிருக்காங்க. எச்சரிக்கை, அதுதான் முதல். நாங்க இருக்கிற இடங்களுக்கு நீங்க வரக்கூடாது. சாபம் கொடுத்தா நான் தொடர்ந்து கொடுத்தா அது சிவன் ஏழை, சிவன் ஏழை, சிவன் பித்தன். நாளை வந்து ராஜநாகம். அதில் அழகு சுரி இருக்கு. இது எப்படி இவ்வளோ கால சுரி வர்றது? நான் தானே நேற்று பூஜை செஞ்சேன். என்கிட்ட உண்மையாகவே படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 சக்தி என்கிட்ட இருக்கு. இந்த கலியுகம் வந்து அழிய போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதில் சொல்லியிருந்தேன். அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்குது, நடக்கும் பாருங்க அப்படி சொன்ன மாதிரி சொல்லி ஐயா கொஞ்சம் நடந்துட்டு. சீனான்ற இடமே இல்லை அவனுக்கு போகிறதுக்குரிய ஒரு இடம் ஒன்று வரும். மற்றது இந்தியான்ற நாடு வந்து ஒரு குப்பாடி நாடுன்னு சொல்லணும். உலகத்தில் உள்ள சகல நாடுகளோட கண்ணு இங்கே இருக்கும். இருந்தது முழுக்க ஓலை குடிச்ச இன்றைக்கு ஒரு ஓலை குடிச்ச கிடையாது. மாயவனால அதி விசேஷமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. ஒவ்வொரு அங்கே வெடிக்கிற ஒவ்வொரு குண்டு நம்மளை தலையில் வெடிச்சு கொண்டு இருக்குது. நம்மளோட பரம்பரையே அங்கே தான். ஆனால் இன்றைக்கு அவன் வந்து உலக மக்களையே கெடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கு இருக்கிற மாண்டர் வந்து அந்த மகிஷாசூரனை விட பொருளாதாங்க கலியுகம். இனி இந்த உலகத்தை அழிக்கணும். அதை வேணுமெட்டு செய்யல, இந்த பூலகத்தை நீ அழிச்சுத்தானே ஆகணும். பஞ்சபூதங்களை நாம் சிலையம் அடைய வைக்கணும்னு சொன்னால் அந்த பஞ்சபூதங்கள் நம்மளை அழிச்சே தீரும் மகனே. வணக்கம், இது தமிழுடைய திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலயம். அதாவது இலங்கையில் எப்படி கதிர்காமக்கந்தன் பூஜிக்கப்படுகிறாரோ, போற்றப்படுகிறாரோ, அண்ட் அதே மாதிரி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தாந்தாமலை முருகனை வந்து பக்தர்கள் வந்து அந்தளவுக்கு போற்றுறாங்க, பூஜிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஆலயம் அப்படி சொல்லலாம். இந்த ஆலயத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ சித்தர்கள் இங்கே இருந்து இங்கே இல்லாமல் மறைந்து போயிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு சித்தர், அவர் வந்து ரீசெண்டாக ஒரு சேனலில், அதாவது மறைத்தமிழ் அப்படிங்கிற நம்மளோட நண்பனோட ஒரு சேனலில் ஒரு பேட்டியில் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அப்போ அவர் சொன்ன ஒரு சில வாக்குகள், அந்த வார்த்தைகள் அதெல்லாம் கேட்கும்போது உண்மையில் இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஐயா போய் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லுவார் அப்படி சொல்லிட்டு நாங்களும் இன்றைக்கி வந்து இந்த ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அதனால் இப்போ தாந்தாமலை ஸ்ரீ முருகனாலய முன்றில் தான் வந்திருக்கிறோம். பார்க்கும்போது முன்றில் சொல்லுவீங்க சுற்றி வர மலைகள், காடுகள் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வனம் பகுதியில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஒரு சித்தர் வந்து சொல்லக்கூடியதெல்லாம் வந்து உண்மையிலே இந்த ஒரு கலியுகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஒரு 3-4 நாட்கள்லேயே வந்து இந்த டிட்வா புயல் வந்து அடிச்சது. அந்த ஒரு பேட்டியில் நீங்கள் போய் பார்த்துருக்கலாம். அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்கிற சில விஷயங்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர் சொல்லி அந்த பையன் வந்து அந்த காணொலி வந்து பப்ளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா அந்த ஒரு டிட்வா புயல் வருது. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பையன் ஐயா வந்து சந்தித்த ஒரு காணொலி போட்டிருந்தான். உண்மையில் இந்த ஒரு உலகம் அழிவுக்கான காரணம், அழிவு வந்து நம்மளை தேடி வர்றது கிடையாது. இந்த இயற்கை அழிவு அப்படிங்கிறது வந்து நம்மளை தேடி வர்றது கிடையாது, நாம தான் அழிவை தேடி போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட கருத்துக்கள் வந்து இருக்குது. ரைட், அது உண்மைதான். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு அதாவது அழிவை வந்து நாம தான் தேடி போகிறோம். அதாவது ஒரு கடலில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை வந்து நாம தான் உண்டாக்குறோம். அந்த அதிர்வினால சுனாமிகள் ஏற்படுது. அண்ட் அதே மாதிரி மண் சரிவுகள், நம்ம மலையடி வாரத்துலலாம் வீடுகளை வச்சுக்கொண்டு மண் சரிவில் வந்துட்டு அதிர்வு ஏற்படுற மாதிரி சில ஃபேக்டரிகள்லாம் வந்து கொண்டு வரதுனால அங்கேருந்து மண் சரிவுகள்லாம் வந்து ஏற்படுது. இதனால தான் மரணங்கள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி ஐயாவோட பல கோணங்களான அந்த வார்த்தைகள். உண்மையில் ஒரு சித்தரின் வாக்கு, புத்தரின் வாக்கு என்ற மாதிரியெல்லாம் பல கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உண்மையில் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இயற்கையினூடாக பயணித்த பல பேர்கிட்ட இருந்தால் இதை பற்றின சில கருத்துக்களை நம்ம கேட்டறியணும். ஸோ அதனால் இன்றைக்கி தாந்தாமலை வனப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சித்தரோட ஒவ்வொரு வாக்குகளையும் நம்ம கேட்கலாம் இந்த ஒரு காணொலியில். ஸோ இந்த ஒரு காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது திருவிழா நேரங்களில் மட்டும்தான் வந்து இங்கே அநேகமான ஆட்கள் வந்து வருவாங்க. அதாவது பக்தர்கள் எல்லாருமே வருவாங்க, பொதுஜனங்கள்லாம் வருவாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து இப்படி தான் இருக்கும். நைட் டைமில் இது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாத ஒரு ஏரியா. காரணம் இது பூரா வந்து யானையோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எந்த நேரம் எப்படி எந்த இடத்துல வந்து யானைகள் நிற்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம எப்போ வர்றதா இருந்தாலும் ஈவினிங் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு அப்புறமா ஒரு 6-6:30 அந்த டைமுக்கு அப்புறமா, அதாவது 6-6:30க்கு அப்புறமா வந்து வரதா இருந்தால் பார்த்து சூதானமாக வரணும் இந்த பக்கங்கள்லாம். ஆனால் தினமும் இந்த கோயிலில் பூசாரி வந்துட்டு போவார். அண்ட் அதே மாதிரி சில விரதங்கள் ஏதாச்சும் அனுஷ்டிச்சாங்கன்னு சொன்னால் பக்தர்கள் வந்து போவாங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்கள்லாம் வந்து
ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பக்கம் வராங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. ஆனால் இப்போவும் இப்படியே ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்குது. அதுதான் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு. ஆனால் இதே கதிர்காமம் மாதிரி அப்படி ஏதாச்சும் இருந்திருக்க இந்நேரம் இதை எப்படியோ பெருசாக விஸ்தரிச்சிருப்பாங்க. ஆனால் இது இப்போதைக்கு இப்படி இருக்கு. ஆனால் ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு தொல்பொருள் திணைக்களத்தினால ஒரு பதாதை ஒன்று தொங்க விடப்பட்டதுக்கு பெரும் சர்ச்சை ஒன்று போயிருந்தது. அது நீதிமன்றத்துக்கு வரைக்கும் அந்த வழக்குகள் போயிருந்தது. அந்த அளவுக்கு பெருசாக அது நடந்திருந்தது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் அந்த ஐயா எந்த மடத்துக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே குறிப்பிட்ட கிராமங்களுக்குரிய குறிப்பிட்ட சில அந்த வம்சங்கள் இருக்கு தானே, அந்த வம்சங்களுக்குரிய மடங்கள் இருக்குது. அதாவது இங்கே ஒரு குடின்னு சொல்லுவாங்க. அந்த வம்ச குடி அவங்களுக்குரிய மடங்கள் இருக்குது. அந்த கிராமத்திற்குரிய மடங்கள் இருக்குது. ஆனால் நாளைக்கு இங்கே கிராமங்களை தான் வச்சுருப்பாங்க. அந்த வம்சக்குடிக்கான அப்படி மடங்கள் வச்சிருக்கிறது கொக்கட்டுச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் கோயிலில் தான் அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே கிராமங்களுக்குரிய மடங்களாக தான் வகுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஐயா ஏதோ ஒரு ஊருக்குரிய மடத்தில் தான் இருக்கிறதா முன்னால் போன அந்த பையன் சொன்னான். பட் சரியா தெரிய மாட்டேங்குது. இவரங்க இதெல்லாம் உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இதே தாந்தா கோயிலில் நாங்கள் முன்னாடியே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருப்போம். அதாவது கோயில் திறந்தப்போ பாத யாத்திரையாக வருது. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பழங்காலத்து இடங்கள் அதை பற்றினதெல்லாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைகளுக்காக போடப்பட்டிருக்கிற வேலிகள் தான். இதுதான் மலைக்கு போக வேண்டிய பகுதி. அண்ட் மேலே போனோம்னு சொன்னால் மலையில் இருக்கிறது பிள்ளையார் கோயில், முருகனோட மெயினான கோயில் இங்கே தான். அண்ட் ஐயா இருக்கிறது மகளடித்தி மக்களோட மடத்தில் தான் ஐயா தங்கியிருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். பாருங்கள், எப்படி சுகம்? ஐயோ இருக்கிறோம் மகனே, ஒரு மாதிரியா இருக்கிறோம். மழையெல்லாம் என்ன சொல்லுது? மழை இனித்தானே, இது மழை இல்லை. ஆரம்பம் 22ஆம் தேதி கொடுத்துட்டு இனித்தான் இருக்குது. இது ஒன்றும் செய்யலாம் மகனே. எல்லாம் உலகம் மாசடைஞ்சு போயிடுச்சு. இந்த மாசுலேருந்து காப்பாற்றுறது அது முடியாத காரியம். அதுக்கேற்ற மனுஷர்களும் இல்லை. இங்கே இல்லை. எல்லா இடங்களையும் கெட்டவன் கெட்டவன் கெட்டவன். உங்கள்கிட்ட இந்த ஒரு வாழ்க்கை பயணம் உண்மையில் எந்த ஒரு ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, உண்மையில் அவங்கள்ட்ட பிறந்த உடனே ஒரு ஆன்மீகத்துக்குள்ள அவங்க உள்வாங்கிறது இல்லை. வாழ்க்கையில் சில அனுபவங்களுக்கு அப்புறமா தான் ஆன்மீகத்தை தேடி ஓடுவாங்க. அவ்வளோ நொந்து நூலாக எல்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு. உண்மையில் நீங்கள் இந்த ஒரு ஆன்மீகத்தை நோக்கி இந்த ஆன்மீக வழியில் வரணும் அப்படி சொல்லி எப்படி ஆரம்பிச்சிங்க? நான் மகனே இன்றைக்கி இதில் முக்கியமாக வந்ததுக்கு காரணம்னு சொன்னால் எந்த ஒய்ஃப் என்ன பொஞ்சாதி அவள் முதல்ல கல்யாணம் முடித்தது 27/10/89 நான் கல்யாணம் முடித்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வந்தோன்னு சொல்கிறான்னுட்டு நான் தெய்வம் மாற பொம்பளை அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் ஏன்டா சின்ன வயதுலேயே இப்போ நீங்கள் இந்த ஊரில் ஆரையம்பதி அங்கே போய் கிடைக்கிற தம்பிக்காரன் ராமருக்கு தெய்வம் மாறுறார். அப்படிங்களா? ராமருக்கா? ராமர் தெய்வம் மாறுறாரு. ராமருக்கு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அடுத்ததாக இந்த கேட் இங்கே வேணுமெண்டா ஆரையம்பதியில் போகும்போது இப்படி போகணுன்னு அந்த மாறு ஒன்று இருக்குது தானே. ஆமாம். அந்த மாறு கொஞ்சம் அங்கால பண்ணிக்கூட 5 வீடு சாடி போனீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இடப்பக்கம் பாருங்க, கேட்டுக்குள்ளே நரசிங்க வைர சுவாமி சுருவம் ஒன்று இருக்குது. அந்த அந்த இது வச்சது நரசிங்கர் நாங்கள் சும்மா வைக்கல. மிச்சம் விளையாட்டுகளுக்கு சின்ன வயதில் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு லைட் வெளிச்சம் அது இது என்று கண்டு சீவிச்சு கொண்டீங்க. நாங்கள் எங்களை சின்ன வயதில் கண்டதெல்லாம் இருள். நாங்கள் போகக்குள்ள பின்னுக்கு ஒரு ஆள் வாரது எல்லாம் அந்த எனக்கு தொடர்ந்து வார மாதிரி அப்படியான நிறைய அனுபவங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கண்டு வந்திருக்கிறோம். அம்மாட அப்பா எங்களுடைய சாயிர அப்பா அவர் ஒரு காளி கோயில் பூஜாரியார். அப்போ அப்படியான மாயங்களுக்குள்ளேருந்து நான் எனக்கு தெரியாது. நான் அப்புறம் தியானத்தில் இருக்க தொடங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சுது
இது வந்து என்னோட பூர்வ ஜென்ம பிறப்பு. ஆ. அவள் வந்து 2 பேரும் பூர்வ ஜென்ம பிறப்புகள் தான். உலகத்தில் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட 2 தூதுவர்கள், கணவனும் மனைவியுமாக. இப்போ ராமபிரானும் சீதாதேவியும். ராமபிரான் என்ன பாவப்பட்ட ஜீவனோ தெரியாத மகனே. எல்லாரும் இப்போ நீங்கள் போய் ராமாண்டு வணங்குறீங்க. அந்த ராமர்ன்றது வந்து மிச்சம் பாவப்பட்ட ஜீவன். இன்றைக்கு வரைக்கும் சீதாதேவியை பூலோகத்துக்குள்ளே விட்டு போட்டு தோண்டி கொண்டே சீதா சீதா சீதாண்டு அவர் அலறிக்கொண்டே இருக்கிறார். அப்படின்னு சொன்னா ராவணன்கிட்ட இருந்து சீதையை வந்து மீட்டெடுத்ததா வந்து தான் புராண இதிகாசங்கள் எடுத்து பிறகு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உண்டு அவருக்கு. அந்த சந்தேகப்பட்டோடனே பூமாதேவிக்குள்ள அவன் போறான். போனோடனே சீதா 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 ஒரு பாவம் அறியாதவர். அப்போ அவர் சில இதுகளுக்காக வந்து அவர் கட்டுப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள அவருக்கு ஒன்றும் விளங்காது. என்னடா கல்யாணம் முடிச்சு உடலோட வாங்கினோடனே தூம தூளி என்று சொல்கிறது. அது பொல்லா சக்தி. அந்த சக்தியில் கட்டுப்பட்ட மகனே சகல சுய உணர்வும் போயிடும். இப்போ அதே தான் எனக்கு நடந்தது. கல்யாணம் முடிச்சு தூமதூளியில் கட்டுப்பட்டோடனே என் சகலதை வந்து அவ எடுத்துருவா. உதாரணமாக நான் சொல்லுறேன், என்கிட்ட உண்மையாகவே படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 சக்தி என்கிட்ட இருக்குது. அவட்ட கல்வி செல்வம் வீரம் 3 இருக்கு. அவள் என்ன செய்யறான்னு சொன்னா, என்ன கல்யாணம் முடிச்சோடனே அந்த 3 சக்தியும் அவள் எடுத்துக்கிறா. எக்ஸ்ட்ரா மொத்தமாக சேர்ந்து 6 அவள் வந்து உருவாக்குற உலகம் தான் இப்போ இருக்கிற உலகம். உலகம் அவளுக்கு நான் இல்லை. அவள் வந்து உருவாக்கி வச்சுட்டு என்னட்டு சொன்னால் அவளுக்கு இந்த பூலோக பாரம் தாங்க முடியவில்லை. இனி இந்த உலகத்தை அழிக்கணும். அதை வேணுமெட்டு செய்யல. இந்த பூலோகத்தை நீ அழிச்சு தானே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மக்கள் பள்ளி பூலோகம் போகிறனே பாருங்கள், எல்லா இடங்களையும் பாருங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பூமியை வச்சு கொண்டு இந்த பூமியில் உள்ள சாரும் பொழுதையும் புரிஞ்சுட்டான் மனுஷன். சக்கதான் இருக்கு. பஞ்சபூதங்கள் அதுதான் சிவன். இந்த பஞ்சபூதங்களோடையும் போய் சேட்டை பண்ணுறது. பஞ்சபூதங்களையும் கிரகங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் புராணங்கள் புத்தகங்கள் எடுத்து விதிக்க பாருங்க. இந்த அரக்கர்கள் எல்லாரும் இங்கே மகிஷாசூரன் நரகாசூரன் அந்த சூரன் சொல்ல எல்லா அசுரர்களும் வந்து 3 லோகங்களையும் கலக்கினாங்க. தாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் எல்லாம் நாங்கள் தான் செய்யணும் மட்டும் 3 லோகங்களையும் போய் மக்களை வாழ விடலை. ஆனால் இன்றைக்கு அந்த இது அது நடந்தது. இப்போ இன்றைக்கு இருக்கிற மாண்டர் வந்து அந்த மகிஷாசூரனை விட பொல்லாதாங்க. கலியுகம் வந்தது. அது கலியுகம் அழியணும். இப்போ பஞ்சபூதங்களையும் வந்து நாம் கோவப்படுத்தினோம்னு சொன்னால் நீர்ன்றதில் வந்து பெண்கள் சுகையினத்தோடு இறங்கினா அதுதான் தூமதான். அதுதான் முக்கிய பாயிண்ட். நீர் அந்த தூம தூளி என்று சொல்கிற அந்த சக்தி உருவாக்குற ஃபேக்ட்ரி தான் அது. பெண் அது அவங்களுக்கு விளங்காது. இப்போ கோயிலுக்கு வர்றது தலையை விரிச்சு போட்டுட்டு கருத்தை உடுப்பையும் கொடுத்துக்கொண்டு அது கூடாது. கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு முறை இருக்குமான். இப்போ நீங்கள் காய்ச்சட்டியோட போகக்கூடாது. நாம என்னடா காலம் அவரும் போகிறாரு நானும் போகிறேன். அதே போல் பெண்கள் வந்து மிகவும் மோசமான நிலைமையில் கோயில்கள் எல்லாத்துலேயும் போய் இப்போ நாம் பக்தியோட போய் இப்படி கும்பிட்டு கொண்டு முடிச்ச முடிச்சோன்னா முன்னுக்கு வந்து விழுந்து கும்பிடுவாள் அவள் அந்த உடுப்போட. அங்கே பின்னுக்கு வார பக்தர்களுக்கு கூட அங்கே பக்தி இருக்காது. அதுக்குள்ளாம் போவாங்க. அப்போ என்ன நடக்கும் மகனே சொல்லுங்க. நானும் அது பிழையாக சொல்லலை. அது காலத்தின் கோலம். இதை முடிக்கணுன்றதுக்காக இந்த காலத்து உலகத்தை முடிக்கணுன்றதுக்காக அந்த பெண்களும் பாவம். நாம் பெண்களை எடுத்தோடனே தவறாக சொல்லலை நான். ஆனால் நாம் சுட்டி காட்டும் போது இப்போ நீங்கள் சுட்டி காட்ட போகிறீங்க, இதை கேட்டாவது திருந்துறாங்களா? கடைசி வரைக்கும் நடக்காது. திருந்துறவங்களா இருந்தால் இப்போ ஒரு ஜீவன் கருத்தோடு போட போனால் காணும் மகனே, சளிவிரிகளத்தோட போனால் காணும். அப்படிங்களா? சகலதும் கருப்பு நிற ஆடையில் அப்படி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆலயத்தில் வந்துட்டு சனீஸ்வரருக்கு வந்து ஒரு நம்ம ஒரு அது சனீஸ்வரன் ஐயா, அது அவங்க தெய்வங்கள், அவங்களோட நம்மளை ஒப்புறதா இல்லை அவங்களுக்கு நம்ம ஒரு பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் அதே மாதிரி ஐயப்பனை வந்து நம்ம வேண்டிய ஒரு விரதம் இருக்கிறதா இருந்தால் வந்து கருத்தோடை தான் அணிகிறோம். ஆஹா இல்லை, அது செய்யக்கூடாது. அப்படிங்களா? அந்த இது செய்யக்கூடாது. நமக்கு உரியது வெள்ளை உடுப்போட போய் தெய்வத்தை வணங்கணும். வெள்ளை உடுப்புன்றதே வெள்ளை லைட் கலர், அதாவது சாதாரணமான ஒரு கலரை தலையை விரிச்சு போடக்கூடாது. அது கொண்டை கட்டணும். கொண்டையை கட்டி குங்குமம் இருக்கணும் நெற்றியில. மிக முக்கியமாக இன்றைக்கு எங்கேயா குங்குமம் இருக்குது? திருமணமான ஒரு புள்ளி இல்லை, திருமணமான பெண்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டு வைக்கிறதுக்கு இப்போ வைக்கப்படுறாங்க. பொட்டுன்றது தேவையில்லை. மற்றது முதலாவது கஸ்தூரி மஞ்சள் அது போட்டு தான் குளிக்கணும் பெண்கள். இன்றைக்கு என்ன நடக்குது? கிடந்த அந்த க்ரீம் இந்த க்ரீம் க்ரீம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் அந்த நிறத்தை கூட மாற்றுது. அப்போ அதுகள் வந்து இப்போ உதாரணமாக பெண்கள் அந்த இடத்துல பேய்களாக மாறுறாங்க.
அதுதான் நிறைய கவிஞர்களும் வடிச்சு வச்சிருக்காங்க. படிச்சு எத்தனை படிக்கும் பேர் இல்லையா மகனி. இப்போ இன்றைய பாருங்க, ஒரு பாட்டை போய் கேளுங்க, அந்த காலத்தில் பாடின பாட்டுகளை கேட்கலாம் காது கொடுத்து. இன்றைய பாட்டுகளை நாம கேட்க போனோம் சொன்னா கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கும் எல்லாம். அதுதான் சிக்கலுக்கு மத்தியில் என்னன்னா அந்த காலங்களும் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கவிஞனும் வரிகளை வந்து உள்ளடக்கி எழுதி வச்சிருந்தான். இப்போ என்ன வரிகள் வருது என்றே தெரியல. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இந்த க்ரீம், ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் வந்து போடுற எல்லா மக்களும் தான், நான் உட்பட எல்லாரும் தான், நம்ம போடுற சோப்பு சீவு எல்லாமே வந்து சகலதும் இப்போ ஒரு செயற்கைக்குள்ளால உள்ளடங்கினது. அதை ஒத்துக்கொள்ளணும். நீங்க செய்யறது தவறு. நாங்கள் தவறு செய்கிறோம், தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. மன்னிப்புன்றது வந்து உலகத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தெய்வத்துக்கு ஆனால் ஒத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான், அதாவது அழிவு நம்மளை தேடி வரல, நாம தான் அழிவு தேடி போயிருக்கிறோம். காசு கொடுத்து ஒரு பொருளை வண்டி யூஸ் பண்ணி அதால் நம்மளுக்கு எவ்வளவு சைட் எஃபெக்ட் வருது, நம்ம எப்படி இறக்குறோம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி ஆகணும். ஒரு பூகம்பம் சூறாவளி இயற்கை அதை கொடுக்கல, நாம தான் தேடி வச்சிருக்கிறோம். ஒரு ஆழமான கடலில் போகிறாங்க, அந்த ஆழமான கடலுக்குள்ளே போயிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு அணுகுண்டை வெடிக்க வைக்கிறாங்க. வெடிக்க வச்சோட என்ன செய்யும், அது கோடிக்கணக்கான உயிர்களை அழிக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து பூமியில் ஒரு உதயம் ஒன்று உதைக்கும், வைப்ரேட் ஆகும். பூமிக்கு உதைச்ச உடனே அந்த பூமிக்குள்ளே தான் அந்த அணுகுண்டை தயாரிக்க வச்ச சேவம் முழுக்க அதுக்குள்ளே ஆயிருக்கு. உணர்ந்து கொள்ளணும். அந்த அணுக்கள் எல்லாம் கெந்தகம், யுரேனியம், கார்பன், அது நிறைய சாமான்கள் அதுக்குள்ள இருக்கு. அப்ப நாம இந்த வைப்ரேஷனோட உருவாக்கிட்டோம் சொன்னா அதை என்ன செய்யும், அதுதான் பூகம்பம். அது அப்படியே காத்துக்கொண்டு ஓசை எடுக்க தொடங்கி அது படிச்சுட்டீங்கன்னா ஒன்றுங்க இடாது. அது அப்படியே என்ன செய்யுது, தண்ணி அப்படியே சுழட்டி கொண்டு அப்படியே எழும்பி வருது. 78ஆம் ஆண்டு நாங்கள் அனுபவிச்ச ஒரு சூறாவளி 100 கிலோமீட்டர் கூட இல்லை, ஆனால் அதால் அழிஞ்சது நிறைய. அதோட அதிக தாக்கம் மட்டக்களப்பில் எக்கச்சக்கமான அழிவு நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உருவாக்கி வச்சுக்கிற சூறாவளி சும்மா இல்லை, 350, 400, 500 இந்த நடந்த சூறாவளி அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூறாவளி தான். இப்போயும் மற்றது இயற்கையை பற்றி வானிலை ஆராய்ச்சி அது இதுன்னு நாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து ஒரு சக்தி இந்த பூலோகத்தில் மானடராக பிறந்து அந்த சக்தி கட்டுப்படுகிறது. பிரம்மம், மகாவிஷ்ணு, ஆதிசிவன் என்ற அந்த 3 சக்தியும் கட்டுப்படுகிறது. கட்டுப்பட்டு சொன்னால் இப்போ அவங்களோட கை ஓங்கும். ரெண்டாவது உலகத்தில் எல்லாத்தையும் மனுஷன் அறியணுன்றதுக்காக இறைவனால் உருவாக்கப்பட்டது. அது பாரம் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே சூறாவளி அடிக்க போது இங்கே சூறாவளி வாரக்கிழமை செய்யும் அது செய்யும் என்று அவங்க சொல்லுவாங்க. சொன்னால் அது உங்களுக்கு தரப்பட்டு இறைவனால் தரப்பட்ட சொத்து. பஞ்சபூதங்களை நாம் சினையம் அடைய வைச்சோம்னு சொன்னால் அந்த பஞ்சபூதங்கள் நம்மளை அழிச்சே தீரும் மகனே. பஞ்சபூதங்கள் அற்புதமாக கூட கேட்குறேன், மகனே நீங்கள் சிவபெருமான கண்டிருக்கீங்களா? இல்லை நான் சொல்ல இல்லையே, நீ கண்டு கொண்டு தானே இருக்கிறா, உனக்கு முன்னுக்கு இருக்கிற சிவபெருமான் தானே. எப்படி மேலுக்கு எரிச்சு கண்ணை முடியுங்க. கீழே இருக்கிறது நீர், நிலம், காற்று, ஆகாயம், சூரியதேவன் தான் நெருப்பு. அந்த 5 தான் பஞ்சபூதம். இறைவன் உருவமற்றவன். நாம தான் கிரி அங்கே வச்சுட்டு சிவபெருமானே அதை கும்புறமே தவிர இறைவன் உருவமற்றவன் தான் சொல்லப்படுது. அதாவது அதான் சொல்றாங்க, ஏன்னா அந்த தூண்ல இருப்பார், துரும்புல இருப்பார் அப்படித்தான். துரும்பு எனக்கு சில விழா கண்டோனே அப்படிதான் சில இருக்கு. அவர் ஐயா எப்படா நீ அந்த ஊருக்குள்ள நான் புதுசாக போனோன்னா அவர் தூண்லையும் இருக்கிறவர், துரும்பிலையும் இருக்கிற இப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது விளங்குற இல்லை என்னது. இதையெல்லாம் நான் நினைச்சது நான் மேதாவி, நான் தான் படிச்சுட்டு வந்தேன், நான் நீங்கள் அதில் அது இல்லை. நான் ஏன் மகன் இங்கே வந்து தனியாக தங்குறேன் இந்த மடத்துக்குள்ள. அதான் தனிமையில் அதான் நானும் கேட்கணும், எப்படி இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படி. அதுதான் அது என்னென்னு சொன்னால் ஒரு பிடிவாதம். மனுஷர் சீரழிவுகளை பார்த்து நீ மேலும் இவனோட சீவிக்கலான்ற கடை இதான் கடைசி கட்டம். எனக்கு வெறுத்து வந்திருக்கீங்க. என் உயிரை நீ எடுத்துக்கொள், நான் வந்த காரியம் முடிஞ்சு. அம்மாள் எனக்கு மிக முக்கியம், அம்மாள் தான். அதுலேயும் கொத்துக்குள மாரியம்மன் கோயில்னு சொல்லி அங்கே இருக்கிறாள், கேள்விப்பட்டிருக்கேன். அவன் மகா விசேஷமான ஒரு அம்மன். இப்போ உதாரணமாக அவள் இருக்கிறாள், காட்டில் இருக்கிறாள். அதில் ஒரு காலத்தில் போய் பெரியான காடு, அந்த காட்டிலேருந்து 3 சிலை எடுத்துருக்குறாங்க. அப்படிங்களா? அந்த 3 சிலையில் ஒரு சிலை தான் கொத்துக்குளத்துக்குள்ள இருக்குது. இப்போ அடுத்த சிலை வந்து குளக்கட்டு கண்ணகியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்க ஒரு சிலை. அடுத்தது சிலை வந்து இருந்தது எங்கிட்டு சொன்னால் காணிக்கை மாதா. அதில் சைவத்தில் இருக்கக்குள்ள அங்கே வேதத்துக்குள்ளே எடுக்கப்பீங்க மாதா, அதுக்குள்ளே ஒரு சிலை இருந்தால் அந்த ஃபாதர் எழும்பி என்ன செய்யணும்னு சொன்னால் காலையில் எழும்பி அந்த அவருக்கு பூஜை செஞ்சு அது செஞ்சு அப்படி ஒரு வணக்கம் வந்திருக்கு. அப்போ எல்லாம் காலையில் எழும்பி அவர் எல்லாம் செஞ்சு விட பார்த்தா காலையில் எழும்பி செய்ய போகக்குள்ள அவரோட காலில் சாக்ஸ் எல்லாம் போட்டு தான் அவர் செய்யலாம். மாதா தானே. அப்போ போய் செஞ்ச உடனே சுருகி இருக்குது.
இது எப்படி இவட காலில் சுரி வர்றது? நான் தானே நேற்று பூஜை செஞ்சேன், நான் தானே வலிக்கிறேன். அப்போ எப்படி இவக்கு இது வந்தது ரெண்டு ஆராய்ச்சி இவர் கொஞ்சம் முடிச்சு கலந்துக்காரு, எங்கேயோ போய் வரான், அதை பிடிக்கணும் ரெண்டு முடிச்சுக்கலாம். அந்த இது கூட பார்த்தா இவ இறங்குறான் கீழே, சிலையாக இருக்கிற மாதிரியே இறங்கி கொண்டு என்ன செய்யறாங்கன்னா அப்படியே போய் பின்னுக்கு காணிக்க மாதா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாடு இப்போ பூம்புகார் ரெண்டு பெரிய உயர்ந்த மாடிகளை கொண்டு, அது வந்து ஒரு தனி காடு, பெரிய பெரிய மருங்கள். ஏன்னா சின்ன வயதுல என்ன கொண்டு அங்கே காட்டிச்சதெல்லாம் நான் சின்ன வயதுலேருந்து எல்லாம் பார்த்து வந்துருக்கேன், எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகுதான் அதை காட்டு இவன் அப்படியே இந்த காட்டு வழியால் அப்படியே போய் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்க உள்ளுக்கு இந்த ஒரு அம்மா வாரா, 2 பேரும் காய்ச்சி கொண்டுருக்குறாங்க. இவர் ஓஹோ இங்கே வாரா விஷயம் இருக்கணும் வெட்டா கண்டு போய் கோயிலை வித்தோட மாதிரி படுக்கார். படுத்தா உடனே வாரா வந்து அவளை இடத்துல இருந்துட்டா. இருந்தோடனே இவர் என்ன செய்றார், காலை மணிம்பி அங்கே டெலிஃபோன் எடுத்து இப்படி இவ வந்தவ இப்போத்தைய மாதிரி டெலிஃபோன்லாம் இல்லை மெசேஜ் கொடுக்காரு அமெரிக்கா கொடுக்காரு. இப்படி இவ போய் இடத்த போய் வாரா. அப்படியா விஷயம் இந்த சிலை வேணும் எங்களுக்கு. அந்த டைமில் கேள்வி பார்வையில்லை சிலை அவர் கொண்டு போகலாம். இங்கே இந்த சிலை போயிட்டு அமெரிக்காவுக்கு. அதுக்கு பிறகுதான் மகனே இந்த விஞ்ஞான உலகம்ன்றது விருத்தி அடைய தொடங்கினது. விளங்குதா உங்களுக்கு? அந்த உதாரணமாக ஒரு காலத்தில் சந்திரனுக்கு போகிறதுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படி சொன்னால், நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றது வந்து அவர் ஆண். இப்போ நம்மளோட கோயில்களுக்குள்ள ஆம்படியில் போய் பூசையெல்லாம் பெண்கள் போகலாது. காரணம் என்னன்னா அதை தீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது தடை செய்யப்பட்டது. அதே போல தான் அவர் போய் அதுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டில் நடக்குது. இன்னொரு கல்பனா சாவ்லா அவ போகிறா. அப்போ அவ போய் கல்பனா சாவ்லா போய் அங்கே செஞ்சுட்டு வரும்போது இப்படி வந்து இறங்க போகிறா. 2 செகண்ட் இறங்கிடுவா. பள்ளியில் படிக்குது 7 பேர். சரி எச்சரிக்கை. அதுதான் முதல். நாங்கள் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் வரக்கூடாது. 7 பேரோட சித்தவர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம், கல்பனா சாவ்லாவோட மரணத்தில் இப்போ சந்தேகங்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது தெய்வத்தில் ஐயா, 1000 இருந்தால் தெய்வம் தான். அண்டு நீங்கள் தீட்டுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதில் என்னோட சின்ன ஒரு கேள்வி. தீட்டுன்னு அப்படி சொல்லிப்போம். ஆனால் தஞ்சை பெருங்கோயில் ராஜராஜ சோழன் இருக்கும்போது அதில் வேலை செய்தவங்க எல்லாம் வந்து பெண்களும் ஆண்களும் வேலை செய்திருந்தாங்க. அங்கே வந்து பெண்கள் வேலை செய்து கொண்டு பிரசவமாக இருந்திருக்காங்க, அங்கே வந்து பிரசவிச்சிருக்காங்க. அதாவது செஞ்சுருப்பாங்க. நாம் அதெல்லாம் நாம் காணல. ஆனால் சொல்லப்பட்டிருக்குது வந்து தீட்டுன்றது வந்து கொஞ்சம் தள்ளி நான் 2 கண்ணால் கண்டேன். நான் மகனை உகந்த கோயிலை போய் 3 தடவை எச்சரிக்கை கொடுத்தேன். நான் எச்சரிக்கை கொடுத்து நானாரு எச்சரிக்கை கொடுத்தேன். ஏதோ இறைவன் செயலால் போய் மகனே இங்கே வாங்க, உங்களோட குழந்தைகள் இந்த பூலோகத்தில் சீவிக்கிறத விரும்புகிறீங்களா? என்ன சாமி நீங்கள் கதைக்கிறது எங்களோட பிள்ளைகளா? சரி விட்டதுக்கு பட் நான் என்னதுக்கு பாயிறீங்க கொடுங்க. அதாவது வந்து கூட குழந்தைகள் அப்படி செய்யணும்னு சொன்னால் நிர்வாகம்ன்றதை வந்து காசு எண்ணிக்கொண்டே குண்டியில் போடுறதான் என்னையாதீங்க. நாங்கள் காசு சேர்த்து வச்சுக்கிறோம். அது காரணம் இந்த காரியங்களை மிக முக்கியமாக பாருங்கள். சுயநமான ஆட்கள் இந்த பாதையில் போனால் உங்களுக்கு உலகம் இல்லை, அந்த குழந்தைக்கு உலகம் இல்லை. இது சொல்லத்தான் நான் வந்தேன். கர்நாடகத்தில் எச்சரிக்கை கொடுத்துக்கிறோம் மகனே. காரண காரியங்கள் இருக்கும் தானே இல்லாமல் இல்லை. அதாவது இங்கே உதாரணமாக போய் உகந்த கோயிலை போய் கேளுங்க. இங்கே வாரம் அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு வார ஆட்கள் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? சுயநமான துணிகளை விட்டு அங்கே கண்டெல்லாம் போகும். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாத நியாயங்கள். நீங்கள் நியாயம் சொல்லலாம், அது நியாயம் மட்டும், அது ஒரு விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாத நியாயம். இப்போ நீங்கள் என்ன ஏன் தேடி வந்துருக்கிறீங்க? ஒரு வந்துருக்கான். நான் உங்கள்கிட்ட அவர்கிட்ட அந்த படி கூட அவர் நண்பர் பேர் என்ன? மீது வந்து என்னோட கேட்கக்குள்ள மீது வந்து ஒரு விஷயத்துக்கு அடிச்சு நான் சொன்னேன். பள்ளி சொல்லி முடிய ஒரு அன்னச்சன் நடந்துக்குது. அப்போ அவர் வந்து என்ன சித்தர்ன்றார். ஆமாம், அதாவது முன்னால், அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் புயல் தித்வா புயல் வந்து வர்றதுக்கு முன்னாலே ஐயா வந்து ஒரு நேர்காணல் கண்டிருந்தது வந்து மீது. ஸோ வந்து மறைத்தமிழ் அப்படிங்கிற ஒரு வலைவழி தளத்தை வந்து பண்ணுற பையன் நம்ம சேனலில் வந்து கூட நிறைய பேட்டிகள் வந்து எடுத்திருப்பாப்புல. ஸோ அந்த பையன் வந்து ஐயாவை நேர்காணல் செய்து போட்டு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு பின்பு வந்து இந்த ஒரு புயல் வந்துச்சு. ஐயா அந்த ஒரு காணொலி செய்திருந்தார் வந்து இந்த கலியுகம் வந்து அழிய போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதில் சொல்லியிருந்தார். அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்குது, நடக்கும் பாருங்க அப்படி சொன்ன மாதிரி சொல்லி ஐயா கொஞ்சம் நடந்தது உண்மை. அது நடத்தி காட்டினது வந்து அதான் ஆரம்பம். என்னடா இதுவரைக்கும் எத்தனையோ போய் மீடியா அது இதெல்லாம் சொல்லி பார்த்தா அது வேறு இல்லை. இன்றைக்கு என்ன இந்த பெருமாள் சரியான வரவேற்பை கொடுத்து தனியாக இது தனியாக நீங்கள் எனக்கு சொர்க்கம், உங்களுக்கு எனக்கு சொர்க்கம், இது அடையா அனுபவம். அதான் அதுக்கு ஏழியான ஒரு நாள் வந்து நின்றுக்குது. இப்போ இந்த கிட்டத்தில் ஒரு முந்திரிய மரத்தோடைய என்கிட்ட வந்து அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதுக்கு பின்பு பார்த்துக்கணும் நாளைக்கு வந்து ராஜநாகம், அதில் அழகு. ஐயோ, நீங்கள் கண்டா பயப்படுவீங்க. ராஜநாதன் நான் காணவே இல்லையே வாழ்க்கையில்.
அது அழகு மகனே, அது வார்த்தை. நான் அதைத்தான் ரசிக்கிறது. அச்சோ. அதாவது ஒவ்வொரு மனுஷனும் வந்து இது அது நம்மளுக்கு கூடாது பயம்னு சொல்லி ஒதுங்கி இருந்து எதை வாழக்கூடாது அந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றான். இது வாழணும் அந்த ஒரு வாழ்க்கையை வாழல. ஆனா இது வாழணும் அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க. அது வாழ்றதுக்கு காரணம் நான் இப்போ நான் சொன்னேன் கூட, நான் கடுமையாக மனிதர்கள் உகந்த கோயிலில் நான் இவ்வளவு சிரிக்கி கொண்டு சொல்கிறேன். இப்போ கிட்டத்தில் வந்து ஒரு ஒரு கோயில் ஐயா, நான் அந்த கோயிலை போய் நின்று எனக்கு இங்கே இந்த அழைப்பு எடுத்து தான் நான் அங்கே போனேன். போய் நின்று நியாயமான உதவிகள். 2 நேவிக்காரன் வந்து எந்த காலில் விழுந்து கும்பிட்டான் மகனே. கும்பிட்டோடனே அவனுக்கு அது குத்த தொடங்கிட்டு. உடனே எனக்கு சொல்லி என்னுடைய நான் சில ஆலயங்களுக்கு போவேன். நான் பெரிய காசிக்காரன் இல்லையா, ஏழை சிவன் ஏழை, சிவன் ஏழை, சிவன் பித்தன், அது மற்றவங்களுக்கு. ஆனால் சிவன் என்றைக்கும் சிவன் தான். நானும் கூட சொன்னேன், என் தம்பிக்காரர் ராமருக்காரார், அதுக்குள்ள வந்து மிகவும் பயங்கரமான உண்மைகள் இருக்குது. அவங்க ஏன் ஆடுறாங்கன்னு அவருக்கே தெரியாது. அவர் ஆடுறார், அவ்வளவுதான் ஆடுறார். ஆனால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மகனே கடைசியில் கொண்டு எனக்கு இங்கே தியானத்தில் கொண்டு வச்சு காடு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சு ஒன்றுமே தெரியாது. ஐயா வந்துட்டு நான் இல்லை இல்லை வைஃப் கிட்ட சொல்கிறது, அம்மா நான் தாந்தாவில் தவம் இருப்பேன். சும்மா நின்று போய் கதைக்கும் போது சொல்லு, அம்மா நான் தாந்தாவில் தவம் இருப்பேன். அங்கே வந்து என்ன இந்த அத்தான் புருஷன் என்றெல்லாம் கூப்பிடக்கூடாது, சாமியை தான் கூப்பிடணுமா என்று அவன் அம்மா. ஆமாம், அதை இப்போ எப்படி சொல்கிற, இப்போ ஒருத்தவங்க வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டாலும் இது வரைக்கும் நம்மளுக்கு சொந்தமாக பந்தமாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். ஆனால் அந்த நேர காலத்தில் சாமியை தான் கூப்பிடணும். அப்போ நான் நீங்கள் வந்து அங்கே வந்து சாமி என்று கூப்பிடணுமா? ஆனால் அவன் வந்து உண்மையிலேயே அம்மன். அந்த அம்மன் சக்திக்கும் என்னால் சாபம் கொடுத்தா, நான் தொடர்ந்து கொடுத்தா அது இந்த கோயில்லையே 3 பேர் செத்துக்கிறாங்க. உகந்த கோயிலில் ஒரு பண்ணக்கர் கருணாகம் கடிச்சு செத்தார். சிரிஞ்சினவங்களா இல்லையே சொன்னது தானே. அவர்கிட்ட போனோடனே அவருக்கு என்ன நீ நிற்கக்கூட நேவிக்காரன் வந்து காலை விழுந்து கும்பிட்டான். அந்த கோயிலில் நியாயமான சேவைகள் மகனே சேர்ந்து எல்லாம் சோர்ந்து போயிடுவேன். சோர்ந்து போய் அப்படி இருக்கும்போது வந்து கேட்டான்னுட்டு, சாமி என்ன நடந்து அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க வந்தவங்க, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. அதை நான் கையை காட்டி கூட சொன்னான், கோபன் சாமிக்கு அம்மா தாத்தான்னு சொன்னான் தானே. ஓ அதுக்கு பிறகு என்னது கேட்குறீங்க, எந்த காலை வந்து அந்த காலில் விழுந்து கும்பிடுறது கேட்குறீங்களா? ஓம் ஓம் அப்படி செய்யலாமா? அதிலடா பைத்திய கதைக்கிற நீ ஒரு ஐயராக இருக்கலாம், மேதையாக இருக்கலாம். அவன் பாரான், அவன் தாய் தகப்பனையை கும்பிடுவன் சிங்களவன். எந்த பாதத்தில் வந்து அவன் கும்பிடுது போனா அதை பார்த்து அவன் பெருமைப்படணும். அது எப்படி நீக்கப்பா? அது என்ன சொல்கிற, உண்மையில் சிங்கள மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் அப்படி சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு ஆசானாக இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட பெற்றோராக இருக்கட்டும் சரி, இப்போயும் வந்து காலில் நம்மட தமிழில் அதை எப்படி சொல்கிற, தமிழர்களுடைய மரபு வழியாக வந்து வந்தது தான் தாய் தந்தை தான் முதற் கண்கண்டத்தையும் அவர்களை வழிபடம் அப்படி சொல்லி. ஆனால் எல்லாமே வந்து மாறி போச்சு. இப்போ யாருமே வந்து காலில் விழுறது கிடையாது. அதாவது காலில் விழுறது அவன் கும்புறாமனே, அவன் வந்து என்ன பாதத்தில் விழுந்து கும்பிடா. அப்போ அவன் எனக்கு பேசியிருந்த சம்பளம் ஒரு நாளைக்கு 1500 தான். இப்போ 67,500 காசு. நான் இருந்து இப்போ இங்கிருந்து யாழ்ப்பாணம் அங்கே இன்னொரு கோயில் இப்படி போய் ஒரு 2 நாளைக்கு அப்படி ரசித்து தெய்வங்களை வணங்கி, இப்போ சீதா எளிய காயத்ரி அம்மன் இப்படி எல்லாம் போய் வணங்கிட்டு வர்றது. அப்போ கையில் காசு இருந்தால் தானே போகலாம். அது தெய்வத்தின் ஒரு செயல். ஏன்னா இந்த வாய்ஸ் பண்ணி சொன்னான் தானே. அவன் வந்து இல்லை இந்த வைத்தியம் சொல்றதெல்லாம் போய் சொல்லி எனக்கு நல்ல கையை வச்ச வேண்டாம். எனக்கு இப்போ நான் பிறகு எதுவுமே கதைக்க மாட்டேன். எங்கேயாவது ஒதுங்கிட்டு இந்த உயிரையே மாற்றி கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இதுக்கு இந்த யூடியூப் பார்க்குற அவட நண்பர்கள் நண்பிகள் வடிவான ஆள், அழகான சீதாதேவி அம்மன் எழுவார். அது இப்போ பிறந்திருக்கிறது சண்டி மாகாளியாக. சண்டி மாகாளி என்பது வந்து உலகத்திலே அது கேள்விப்படுவேன். சண்டி மாகாளி என்பது வந்து ஆதிபராசக்தியால் மகிஷாசூரனை அழிக்கணும். மகிஷாசூரன் ஆதிபராசக்தி வந்து நம்ம உலகத்தை படைச்ச ஒரு மகாசக்தி. அந்த சக்தி மகிஷன் இப்போ நிற்கும் போது அம்ப விடுறான். விட்டோடனே அவனோட உடம்பு சரியுது. சரிஞ்சோடனே அதில் ஒரு 10 மகிஷன் உருவான். இப்படியே அவன் கோடிக்கணக்கில் உருவான். அதுபோல தான் இன்றைக்கு மானிட குலம் கோடிக்கணக்கு. அப்படி அதுக்கு உடனே என்ன செய்யறான்னு சொன்னா, இவ என்னடா நாமளும் அம்பம்ப விட 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 அவ உலகத்திலே அதுதான் முதல் சக்தி உருவாகி கொண்டு இருக்காங்க. இவனை எப்படி முடிக்கிற உடனே கத்துறா, சண்டி வாங்கன்னு அவன் வந்து நிற்கிறான். என்னம்மா இந்த இவன் இப்படி உருவாகி கொண்டிருக்கிறான், இவன் உதிர முடியுதுன்னு பார முடியும். அவன் உதிரத்துக்கு பொறுப்பான சக்தி. அதுதான் என்னுடைய மனைவி. அதை கேட்டது நான் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பார்த்துக்கொள்வா எல்லாத்தையும். என்ன இப்படி ஆட்டி என்னடி சொன்னால் என்ன கோபத்தை உண்டாக்குறது. அங்கே இங்கே உள்ள பிரச்சனை வருது. அது இப்போ சீதாராமன் அந்த மாதிரி இப்படி பிரச்சனை உருவாக்கணும்னா நான் எந்த இதுக்குள்ளார வரணும், வாக்கு வரணும். அந்த வாக்கு வந்தால் பிறகு
இது வாக்கு கொடுத்தாச்சு மகனே. ஓகே, உண்மையில் ஐயா கிட்ட இருந்து இன்னும் நிறைய தகவல்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையில் ஐயாவுக்கு உண்மையில் ஒரு தனிமையான வாழ்க்கையில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய சில பாடங்களை, அதாவது நமக்கண்டு இருக்கிற ஒரு ஆழ் மனதுக்குள்ளே அது தோன்றி நம்மளை வந்து பரப்புரை செய்ய வைக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ ஐயாவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சகல மக்களும், உலகத்தில் உள்ள சகல மக்களும் இதில் பார்க்கணும், சகல மக்களும் அறியணும். சொல்ல போகிறேன், இதை விட நியாயமானது செய்திகள் சொல்ல போகிறேன். இப்போ அமெரிக்கா இருக்குது தானே, அமெரிக்கன்ற கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து என்னோட வந்து கேட்குது, சாமி நீங்கள் நிறைய விஷயம்லாம் சொல்கிறீங்களா, எங்களுக்கு மீது அது ஒரு பாதுகாப்புக்கு. சரி மகனே, நான் ஒரு விஷயம் சொல்லலாம், நீ போய் செய். என்ன போய் உண்ட நியூட்ரன் குண்டு வச்சுக்கிறியாமி, அந்த குண்டை இல்லாமாக்கிடும். அந்த குண்டு இல்லாத மாக்கிங்கன்னா அதே போல தான் நடந்து யுத்தங்களை நிப்பாட்டணும். ஒவ்வொரு அங்கே வெடிக்கிற ஒவ்வொரு குண்டு நம்மளை தலையில் வெடிச்சு கொண்டு இருக்குது. நாம் இங்கே இருக்கிறோம் சக்கை, உலகத்தை சக்கையை வச்சிருக்கிறீங்க, சாறு முழுக்க நீங்கள் உறிஞ்சி போட்டீங்க. அப்போ என்ன நடக்கும்? அழிஞ்சுதான் ஆகணும். விளங்குதாமகனே, அழிஞ்சுதான் ஆகணும். என்ன சக்கையில் நாம் இந்த இலங்கைத்தீவிலே பாருங்க, இலங்கைத்தீவிலிருந்து மண்ணேற்றுறாங்க வெளிநாட்டுக்கு. ஆமாம், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு மண்ணேற்றுறாங்க. இந்த உண்ட நாட்டுக்கு தந்த மண்ணேற்றுறதுக்கு உனக்கு என்ன உரிமை? அடுத்தது சீனாக்காரன் போய் கடலை அந்த கடலை மூடி போட்டு அதுக்கு மேலே கட்டம் கட்டி வச்சுக்கிறான். இதெல்லாம் கொண்டு என்ன காட்டுவாமா? இந்த கட்டத்தை கட்டி வச்சுக்கிறான். கட்டத்தை கட்டினா அதில் விளைவு பஞ்சபூதங்கள் இறைவனால் படைக்கப்பட்டு அதுக்குரிய நீரோட்டங்களை கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை நீங்கள் மாற்றுறது நீங்கள். அப்போ அந்த அதால் நடந்து கொண்டு இன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் கடல் 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 கொந்தளிப்பு, கடல் எழும்புது, கடல் ஊருக்குள்ளே வருது. காரணம் வந்து அந்த இடம் கூடிய சீக்கிரமே அந்த சீனாக்காருக்கு ஒரு மருந்து கொடுப்பேன். இந்த சீனான்ற இடமே இல்லை அவங்களுக்கு போகிறதுக்குரிய ஒரு இடம் ஒன்று வரும் கூடிய சீக்கிரம். மற்றது இந்தியான்ற நாடு வந்து ஒரு குப்பாடி நாடுதான் சொல்லணும். நம்மளோட பரம்பரை அங்கே தான். ஆனால் இன்றைக்கு அவன் வந்து உலக மக்களையே கெடுத்து வச்சுக்கலாம். கிடந்த நடிகர்கள் அந்த இது சொல்லி போட்டு அவனோட ஸ்டைல் தான் இப்போ இங்கே நாம் எல்லாரும் ஆடிக்கொண்டிருக்கோம். அதுக்கு பொம்பளைகள் அதுகள் எல்லாம் ஒரு கல்யாணம் பிடிக்க போனால் அந்த பொடியும் தாடி ஒன்று நிற்கிறான் மாப்பிள்ளை. இதெல்லாம் வந்து அந்த இந்தியாவோட வேகம் அதுவும் அவருக்கும் இருக்கு. இந்தியா, லண்டன், அமெரிக்கா அது இதுன்னு சொல்லி எல்லாரும் சகலரும் முதல்ல அங்கே அழிச்சு இப்போ நாம் இங்கே அழிஞ்சுன்னு சொன்னால் இது மாயவனால அதி விசேஷமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இலங்கை என்ற. இந்த இலங்கை என்ற தீவு வந்து சாதாரணமான சர்வசாதாரணமான இல்லை. இலங்கை என்ற தீவு வந்து மிகவும் முக்கியமாக உருவாக்கப்பட்ட தீவு. இந்த தீவில் வந்து ஒரு காலத்தில் ஆஞ்சநேயர் தீ வச்சு வரார். ஆமாம், தீ வச்சு வந்தோடனே உடனே ராவணன் அப்போ ஆண்டதுக்கான சான்றுகள் இந்த நாட்டில் நிறைய இருக்குது. ராவணன் போய் மாயவன்கிட்ட கேட்குறார், எனக்கு இந்த தீவை ஆள்றதுக்கு விரும்பதா பெருமானே. அவருக்கு கொடுத்தார். கொடுத்தோடனே அவர் எடுத்து என்ன செய்யாருன்னு சொன்னால், இதில் இந்த அட்டுழியங்கள் நடந்து கொண்டு வரும்போது ஆஞ்சநேயர் வந்து தீயை வைக்கிறார். வச்சோடனே அவர் என்ன செய்கிறார் சொன்னால், விஸ்வகர்மாவை அழைக்கிறார். அழைச்சி பெருமானே இந்த தீவை இந்தத்தை விட ஒளிவாக மாற்றி உடனே அவர் அதை மாற்றி கொடுத்தார். அதே போல தான் 2004ஆம் ஆண்டில் ஒரு சுனாமி ஒன்று அடிக்குது. நாவலடி என்ற ஊரெல்லாம் வந்த மகன் என்ன கொண்டு போய் காட்டிக்கிறே இல்லையா அந்த சினிமா அழிவில் உலக பார்த்தா அந்த தீவுண்டைக்கு போய் பாருங்க, ஒரு ஓலை குடிசை இல்லை. இருந்தது முழுக்க ஓலை குடிசை. இன்றைக்கு ஒரு ஓலை குடிசை கிடையாது, முழுவதும் மாற்றப்பட்டு விட்டது. அப்போ அது வந்து சீனாக்காரன் இந்த கடலை மாம்பழ வடிவம் கொண்ட தீவு இன்றைக்கு அந்த மாம்பழ வடிவத்தை இழக்குதோ அதோட இந்த இலங்கை தீவோட கதை சரி. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு காந்தாரியோட சாபம் ஒன்று கிடைக்குது. எப்படி சொன்னால், உன்னால் உருவாக்கப்பட்ட உன்னால் ஆட்சி செய்யப்பட்ட சகல இடங்களும் கடலுக்குள்ள போகும். துவாரகாபுரி நீங்க படிச்சிருக்கீங்க. துவாரகாபுரி இன்றைக்கு எங்க இருக்குது? கீழடிக்குள்ள இப்ப மறைப்பட்ட கடலுக்குள்ள இருக்குது. கடைசியாக இருக்கிற இந்த ஒரு தீவு தான். உலக நாடுகள் எல்லாத்துல கண்டும் இங்கே இருக்கும். நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ பாருங்க, இந்த இது எவ்வளோ பேர் உதவி செய்யறான். அவ்வளோக்கு ஒரு பேர் போட்டு அந்தமான் தீவு, அந்த தீவு, இந்த தீவு இருக்கு. அந்த தீவுக்கெல்லாம் முக்கியம். இந்த தீவுக்கு ஒரு முக்கியத்துவம். சகல இல்லை ஒரு உரித்தான நாடு. இந்த நாட்டை எவ்வளோ பக்குவமாக நாங்கள் பார்க்குறோமோ, எவ்வளோ பஞ்சபூதங்களை எவ்வளோ பக்குவமாக நாங்கள் வணங்குறோமோ வாழலாம். இல்லைன்னு சொன்னால்
கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா உண்மையில ஐயாவோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும்போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உண்மையில இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜென்ரேஷன் இந்த சமுதாயத்துக்கு வந்து உண்மையில அட்வைஸ் தேவை. வாழ்க்கையை கற்று உணர்ந்து வந்தவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு கருத்து பரிமாற்றங்கள் தேவை. அவங்க கேட்டோம்னு சொன்னால் நம்ம இயற்கையோட ஒத்து போய் வாழ்ந்தோம்னு சொன்னால் அழிவு நம்மளை தேடி வராது. நம்மளை அழிவை தேடி போகாமல் இருந்தோம்னு சொன்னால் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். கண்டினியூவாக அந்த ஐயா கிட்ட நாங்கள் இன்னும் பல விஷயங்களை கேட்டறிய இருக்கிறோம். அடுத்தடுத்த நாட்களில் இதுதான் ஐயாவோட நாங்கள் ஆரம்பமாக வந்து பயணிக்கிற ஒரு பயணம். ஐயா வந்து நேர்காணல், ஐயாவோட முதல் நேர்காணல் இதுதான் எங்களுடைய சேனலில். கண்டிப்பாக நாங்கள் கண்டினியூவாக எங்களுடைய சேனலில் ஐயா கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்கிறோம். ஸோ இன்னும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை நாங்களும் விடைபெறுகிறோம். ஓம் நம சிவாய். வருவேன், உங்களை சந்திப்பேன். ஒன்றும் செய்ய முடியாது மகனே, எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். நம்ம மானுட குலம் கொடிய அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த அரக்கர் இந்த இன்னைக்கு இருக்கிறது ஆக மோசமான அரக்கர்களாக உருவாக்கி இருக்கிறாங்க. வெள்ளக்காரர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடமும் அந்த தீவு இல்லை. முகமது நபி அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அல்லாஹ் இருக்கிற இடம் வந்து இன்னைக்கு மெக்கா கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மெக்காவில் ஒரு கூட்டு, அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறது லிங்கம். அங்கே இருக்கிறது லிங்கம், இங்கே இருக்கிறது வந்து இப்போ மாரி தான் மேரி. மாரியில கையில் காத்தான், இந்த மேரியில கையிலையும் காத்தான் தான். எனவே தெய்வங்கள் எல்லாமே ஒன்று தான். அதே போல் நாம் எல்லாரும் சகோதரங்கள், சகோதரத்தோடு இப்போ சிவிக்கணும். அதில் வரப்போகிறதுக்கு முகம் கொடுத்தாகணுமா, ஒன்றும் செய்ய முடியாது. சரிதானே ஐயா? சந்திப்போம். ஓகே.